பச்சத்தண்ணி மாணிக்கம் போலீஸ் துறையின் அவதாரம். ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் புகழாரம். கம்பர் பிறந்த தேரெழுந்தூரில் நடைபெற்ற கம்பர் விழாவில் நீதிபதி பேச்சு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கவிச்சக்கரவர்த்தி பிறந்த ஊரான தேரெழுந்தூரில் கம்பர் விழா வெகு விமர்சையாக துவங்கியது. தேரெழுந்தூர் கம்பர் கழகம் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கலந்து கொண்டு முனைவர் செல்லகிருஷ்ணன் எழுதிய கம்பனும் வைணவமும் என்ற நூலை வெளியிட்டு பேசினார். எனக்கும் அந்த தீபத்துக்கு என்ன பொறுப்புன்னு எனக்கு தெரியல. ஏத்த போறாங்கன்னா அந்த தீபத்தை ஏத்த போறோம்னு கிளம்பினேன். யார் அவர்தான் நினைக்கிறேன். ஐயா நீங்களும் ஏத்தக்கூடாதுங்க ஐயா, உங்களை ஏத்த அனுமதிக்க மாட்டாயா, உட்காருங்க அவங்க இடத்துலயே அப்படித்தான். ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, தீபம் ஏற்றபடி நாள் வரும் உறுதியா நம்புறேன். அந்த பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு காரணம், உடனடியாக காரணம் சொல்றேன். இறைவனுக்கு குழந்தைகளை வச்சு பாடச்சிங்க இல்லையா, அதுதான் வேணும். குழந்தைகளை வச்சு பாட சுத்தி பார்ப்பாங்க நிறைய, ரொம்ப அற்புதமா, ரொம்ப மனசுக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்குங்க. 2வது அங்க நின்ன உடனே எங்கிட்ட 2 சட்ட கல்லூரியில படிக்கிற மாணவிகள் சகோதரிகள், அவங்க குழந்தைங்க ஆட்டோகிராஃப் ஒன்று கேட்டாங்க. அவங்களை பார்த்தேன், நெச்சு நிறைய தீபதி இருந்துச்சு. நமது சமய அடையாளங்களை உடம்பு தரிக்கிறதுக்கு நமக்கு கூச்சமே விடக்கூடாது. அதுக்காக அந்த குழந்தைகள் நான் பாராட்டுறேன். ரொம்ப காட்சியே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க. அவங்க நீங்க ரிலேஷனுக்கு வரணும்னு சொன்னாங்க. மனைவி சொல்லி கட்ட முடியுமா? முடியாது. அதுக்காக சரி நான் ஒப்புக்கிட்டேன். அவங்க புஸ்தகம் போட்டிருக்காங்க, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். சரி நம்மளும் உட்காந்து 2 பேர் நாள் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்து உட்காந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சிறப்புறேன்னு போட்டாங்க. உடனே எனக்கா ஒரே திகிலாயிடுச்சு, பயந்து போயிடுச்சு. நிஜமாலே நம்பினா நம்புங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஓகே என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் உடனே பிரச்சனையில மாட்டி விட்டு மனைவியே அதுக்கு ஒரு மருத்துவம் கொடுத்தாங்க. ஏன் பாபு தான் கேட்டுருவாங்க, ஏன் பாபு யோசிக்கிற சத்தியா தான் இருக்காருல்ல அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு வயசுக்கு அவருக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் கிடையாது. சொல்ல போனா என் வைஃபோட அவர் வயசு கூட இருந்தா கூட என் வைஃப் அம்மா மாதிரியே இருப்பாங்க, பழகுவாரு. அண்ட் சத்யா உங்களுக்கு அவர் மாவட்ட நீதிபதியாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் தமிழ்ல அவருக்கு எவ்வளவு புலமை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியுது. எழுத்து கேட்குது. அதனால இன்னொன்னு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மாவட்ட நீதிபதி தட்ட முடியாது இல்லையா, உத்தரவாக போட்டுட்டாரு. சாமி என்ன நீங்க தான் காப்பாத்தணும், பேருந்து ஒரு கம்பம் கிடையாதுன்னு சொன்னேன். அதனால என்னோட அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க பேர் கூட இது இல்லை இருந்தா கூட இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி பொதுவாக கவலை பண்ணி ஒரு சிறு உரை அவங்கதான் நிகழ்த்த போறாங்க. நிகழ்த்து போறதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்து நான் அமரலான்னு இருக்கேன். ரொம்ப ஆழ் மனத்திலேருந்து நான் சொல்றது இருக்கேன். இப்ப நான் வருத்தத்தோடையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், எனக்கு இந்த பொண்ணு அந்த அனுபவம் தான் சரி அப்படின்னு நான் பாட்டு சொல்லிட்டே இருந்தேன். டவுட் எனக்கு 10 நிமிஷத்துக்கு பேசி நான் எடுத்துட்டு அவங்க நான் கேட்கிறேன். வாழ்க்கையில இங்கிலீஷ்ல கேட்டேன், ஆர் யூ அன் ஐடியலிஸ்ட் ஆர் யூ ஆர் டாக்மெண்டிஸ்ட் அப்படின்னு. ஐடியலிஸ்ட்னா யாரு? லட்சியவாதம். லட்சியத்துக்காக உயிரே கொடுத்தா கூட கொடுப்போம். நாம என்ன வேணா பண்ணுவோம். இன்னைக்கு டிராக்ட் தான் பண்ணலாம், மாணிக்கம் பண்ணிப்போம் அப்படின்னா. ஒரு சில ஐஎஸ் அதிகாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வாழ்க்கையில 30 வருஷம் 35 வாட்டி டிரான்ஸ்ல இருப்பாங்க. ஏன்னா காம்பர்டைஸே பண்ண மாட்டாங்க, சமரசத்துக்கு இடமே இருக்காது. அவங்க தான் ஐடியலிஸ்ட். லட்சியத்துக்காக என்னோட செய்வாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால பலன் கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னு நான் கேட்டேன். கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம எனக்கு கேட்ட பதில், சார் ஐ எம் பிராக்டிகல் பர்சன் அப்படின்னாங்க. நான் சொல்றேன்,
அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஒன்றா இருந்தோம். சரி, முக்கியமான கூட்டிட்டு போனேன் அவங்க. ஆனா நான் பேச்சு அப்படியே தெரிஞ்சுட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. இப்பதான் வந்து ஒரு அரசியல் துறையில நுழைய போறாங்க. ரொம்ப சொல்லுவாங்க, ஆரம்பராக சூப்பரா இருந்தா கிளீனா இருந்தா ஒரு ஸ்டேஜ் கரெக்ட் ஆயிட்டாமா சொல்லுவாங்க. ஆனா எதுக்காக வந்து நான் பிராக்டிக்கலா எனக்கு புரியவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் இந்த எனக்கு ஏற்பட்டு போன மாதிரி என்னோட ஏமாற்றத்தையே நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, கம்பர் ராமாயணத்தை வந்து முழுமையாக அந்த உருவாக்கிட்டு படிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐடியலிசம் தான் முக்கியம் சொல்றாங்க. வாட் இஸ் கம்பர் ராமாயணம் அல்டிமேட்டான ஒரு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும், தர்ம கஷ்டப்படத்தான் செய்யணும். ஆனா இறுதியில் அறம்தான் வெல்லும் அப்படிங்கிற செய்தியை தான் வந்து கம்பர் ராமாயணம் கொடுக்குறாங்க. நான் வந்து எனக்கு அப்ப என்ன தோணி போச்சு அப்படின்னா, எனக்கு தபஸ் பத்தல, எனக்கு தவம் பத்தலை. நான் வந்து கம்பனை வந்து முழுமையாக படிச்சு அப்படியே உருவாங்கினேன்னா என் வாழ்க்கையில அம்மா ஐடியலிஸ்ட் அந்த அம்மா ஐடியலிஸ்ட் அப்படிதான் பதில் வரும் போது. அதனால நான் வந்து இந்த என்னோட செய்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு இலக்கிய விழா, அதனால எனக்கு தெரியாது நான் பேசக்கூடாது. ஆனா இன்னிலிருந்து கம்பனோட உலகத்துல வழியெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அது சாட்சியா செல்லப்பிரச்சனை எழுதிய கம்பனும் பயணம் இந்த புக்கில இருந்து, இந்த புத்தகத்தில இருந்து என்னோட பிரயாணத்தை தொடங்கலாம்னு இருக்கேன். இன்னும் உடனே வாய்ப்பு இருக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு கழிச்சு மேபி செல்லகிருஷ்ணய்யா அவர்களே ஒரு புத்தகம் போடுவாங்க. இதே தேரடுல சத்தியமூர்த்தியோட உதவியை நாடாமல் நானே ஒரு இலக்கிய உறுதியாக நிகழ்த்துவே இந்த புத்தகத்தோட வெளியிடுறேன். நன்றி வணக்கம். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஆனந்தம். ஐயாவுக்கு மனசார பாராட்டுக்கள். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆர்கனைசர்ஸ்ல சரி மத்தவங்களே சரி எவ்வளவு பாராட்டினாலும் பாருங்க, இந்த கம்பன் கழகங்கள் மட்டும் தமிழ்நாட்டு இல்லைன்னா நம்ம வந்து அந்த கம்பனுக்கு வந்து மறந்துருக்கோம் இப்போதைக்கு. அதனால இந்த கம்பனோட செய்திய நம்ம மக்கள் மனசுல விட்டு அல்லாம இருப்பதற்காக தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறார். இந்த கம்பன் கழகத்தாங்க ஆத்மார்த்தமாக பாராட்டுகிறேன். இந்த விழாவில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன் தமிழக போலீஸ் துறையில் எஸ்ஐயாக பணியில் சேர்ந்து நேர்மையின் சிகரமாகவும் துணிச்சல் மிக்கவராகவும் பணியாற்றி எஸ்பியாக ஓய்வு பெற்ற பச்சத்தண்ணி மாணிக்கம் குறித்து நீதிபதி GR சுவாமிநாதன் பெருமிதத்துடன் பேசினார். IPS பாஸ் பண்ண ஒரு மிக இளம் ஒரு நபர், 4 வயசு கூட இருக்காரு. மேல கூட போக முடியாமலா என்னோட கூட நண்பருக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு இங்கிட்ட வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச சில சம்பவங்கள்லாம் சொல்லி அவர் மாதிரி இருக்கணும் தானே. ஒரு சம்பவம் மட்டும் சொன்னேன். அவர் பேர் மாணிக்கம்னு பேரு. எஸ்ஐயாக ஜாயின் பண்றாங்க. நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐயா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண உடனே அங்க இருக்கிற டிஎஸ்பி வந்து என்னோட காதுல கொஞ்சம் இதை எடுத்து டயர்லாம் மாத்தி கொடுக்குறாங்க. உடனே ஷோரூம் போயிட்டு டயர்லாம் மாத்திட்டு டிஎஸ்பியா கார்லாம் மாத்திட்டாங்க. $1000 இருப்பாங்க. பில்ல நீட்டுறாரு. யாரு யாரு நீட்டுறாங்க? டிஎஸ்பி நீட்டுறாங்க. டிஎஸ்பி பண்ண கடுப்போம் பில்ல நீட்டுற அப்படின்னா ஆமா யாரு தருவாச்சு அவர் வந்து மாச சம்பளம் தாங்க அந்த எஸ்ஐக்கு பண்ணிட்டுறாரு. அண்ணா எஸ்ஐ பிடிச்ச அது டிஎஸ்பி பண்ணிட்டு சாரிங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சார் எடுத்து மறுநாள் அதே ப்ராப்ளம் போட்டுட்டு போறாரு. 4 டயரும் கேட்டி கொண்டாரு, 10 டயரை கொடுத்தாரு. அந்த எஸ்ஐ தான் எஸ்பியா ரிட்டையர் ஆனாங்க. அவருக்கு மாணிக்கம் வீட்டுல தண்ணி கொடுப்பாரு, பச்சை தண்ணி மாணிக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவதாரமாக இருக்க சில விஷயங்கள் அவரு விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி சத்தியமூர்த்தி, மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன், விஸ்வ இந்து பரிஷத் மாநில துணைத் தலைவர் வாஞ்சிநாதன், பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு, தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேரெழுந்தூர் கம்பர் கழகம் சார்பில் ஜானகிராமன் உள்ளிட்ட விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.